மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். இது குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னும் கேட்பாங்க. இப்போ மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் அப்படின்னா, இப்போ எவாலுவேஷன் ஒரு ட்ரக்கு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அதனோட ஐடென்டிட்டி, பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ட்ரக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இந்த ட்ரக் எவாலுவேஷன் சொல்கிறோம் இல்லையா, இது என்னென்ன மெத்தட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது என்னென்ன மெத்தட்ஸில் இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸாக இருக்குது. ஆர்கனோலெப்டிக், மைக்ரோஸ்கோபிக்கல், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். இப்போ ஆர்கனோலெப்டிக் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னும் சொல்லலாம். மார்ஃபாலஜிக்கல்னால் என்ன சொல்லியிருக்கேன், பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு லீவ்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது ஓவலாக இருக்கா, ரவுண்டாக இருக்கா, ஓவேட்டாக இருக்கா, அப்லாங்காக இருக்கா, அந்த மாதிரி பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஆர்கனோலெப்டிக். அது என்ன கலரில் இருக்குது, அது என்ன டேஸ்ட்டில் இருக்கும், அது என்ன டெக்ஸ்சரில் இருக்கும், அதுதான் ஆர்கனோலெப்டிக் எவாலுவேஷன். விஷுவலாக பார்க்க போகிறோம். இப்போ விஷுவலாக பார்த்து சொல்கிறது தான், ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். இப்போ துளசி எடுத்துக்கிறோம், துளசி பார்த்தா இது க்ரீன் கலரில் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மார்ஃபாலஜிக்கல் எவாலுவேஷன். கலர், ஓடர், டேஸ்ட், டெக்ஸ்சர், இது நாளையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஆர்கனோலெப்டிக் எவாலுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட கலர். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஜீரகம் இதெல்லாம் இப்போ ஷேடில் நிழலில் காய வச்சா ஒரு கலரில் இருக்கும், சன்லைட்டில் காய வச்சா ஒரு கலரில் இருக்கும், அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மெல். கார்டமம், க்ளவ். கார்டமம்னா ஏலக்காய், க்ளவ்னா லவங்கம். இப்போ ஏலக்காயில் ஒரு ஸ்மெல் வரும், க்ளவ்வில் லவங்கம்ல ஒரு ஸ்மெல் வரும், இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேஸ்ட். கிளைசிரைசட் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும், ஜிஞ்சர் கேப்சிகம்லாம் புஞ்சண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சர். டெக்ஸ்சர் ஃப்ராக்சர் ஆஃப் கிளைசரைஸாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோபிக்கல் எவாலுவேஷன். மைக்ரோஸ்கோபிக்கல் எவாலுவேஷன் எப்பவுமே நம்ம லேபில் பண்ணுவோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப்பில் நான் ஒரு ட்ரக்கை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று அதை கட் பண்ணி பார்க்கணும், இல்லைனா பவுடர் ஆக்கி வச்சு ஸ்லைடில் வச்சு பார்ப்பாங்க. இப்போ ஹிஸ்டாலஜிக்கல் எக்ஸாமினேஷன்னு பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோபிக்கல் லீனியர் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, குவான்டிடேட்டிவ் மைக்ரோஸ்கோப்பி பண்ணுவாங்க. இப்போ ஹிஸ்டாலஜிக்கல் எக்ஸாமினேஷனில் லீவ்ஸில் ஸ்டொமேட்டா இருக்கும், அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எவாலுவேஷன். ஸ்வெல்லிங் ஃபேக்டர் பார்ப்பாங்க. ஸ்வெல்லிங் ஃபேக்டர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சியா சீடு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் தண்ணியில் கொட்டி வச்சா என்ன ஆகும், தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு அது பல்ஜ் ஆகும், அதுதான் மியூசிலேஜ் கண்டெய்னிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வெல்லிங் ஃபேக்டர் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு விஸ்காசிட்டி மெஷர்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க. கம்ஸ்க்கு ஃப்ரோத் நம்பர் பார்ப்பாங்க, செப்பானின் கண்டெய்னிங் ட்ரக்ஸ்க்கு. எக்ஸ்ட்ராக்டிவ் வேல்யூ, ஆஷ் வேல்யூ, ஆர்எஃப் வேல்யூ இதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் எவாலுவேஷன். கெமிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க ஆக்டிவ் கான்ஸ்டியூவன்ஸ் தான் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரக்கில் ப்ரெசண்ட்டாக இருக்க கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட்லேயும் செய்வாங்க. எப்படின்னா கலோரிமெட்ரி, ஃப்ளூரிமெட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் கான்ஸ்டன்ஸில் ஆசிட் வேல்யூ, அயோடின் வேல்யூ, எஸ்டர் வேல்யூ இதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் கெமிக்கல் டெஸ்ட்டாக ஹால்பன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் காட்டன் சீட் ஆயிலுக்கு. நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் எவாலுவேஷன். இதுக்கு முன்னே பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியும் நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னா பயாலஜிக்கல் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இப்போ பயாலஜிக்கல் எவாலுவேஷனில் டெஸ்ட்டும் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, அதுதான் பயாலஜிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் கிளைகோசைட்ஸை டிஜிட்டாலிசிஸில் எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க இந்த மெத்தடில், பயாலஜிக்கல் எவாலுவேஷனில்.